தமிழ்நாடு எப்படி உருவானது தெரியுமா? தமிழ்நாடு மாநிலம் எப்படி உருவானது, இதற்கான எத்தனை போராட்டம், உயிரிழப்புகளையும் தியாகங்களையும் தமிழ் மக்கள் சந்திச்சிருக்காங்க. தமிழ்நாடுங்கிற மாநிலம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே தமிழக பெயர்கள் என்னென்ன பெயரில் அழைக்கப்பட்டது, 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இப்போ இருக்க தமிழ்நாட்டு வரலாற்றை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலமே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டு வந்தது. சங்க இலக்கியத்தின்படி பார்த்தோம்னா தமிழ்நாடு பண்டைய காலத்தில் தமிழ்நாடு நிலத்தின் பண்புகளையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் அடிப்படையாக கொண்டு 5 வகையாக பிரிக்கப்பட்டு இருந்தது. ஒவ்வொரு நிலத்திற்கும் தனி பண்புகளும் தெய்வங்களும் தொழில்கள் மற்றும் உணவு ஆகியவை இருந்தது. அதன் பிறகு மூவேந்தர்களின் ஆட்சியின் போது தமிழக பகுதிகள் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுங்கிற பெயர்கள் தான் அழைக்கப்பட்டது. அதற்கு அப்புறம் தான் வந்த பல்லவர் காலத்தில் தமிழக பகுதிகள் தொண்டை நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வேய் நாடு, ஆய் நாடு, கொங்கு நாடு போன்ற பெயர்களில் தமிழக பகுதிகள் அழைக்கப்படும். மேலும் அன்றைய காலகட்டத்தில் தமிழக பகுதிகளுக்கென எந்த ஒரு நிலையான எல்லைகளும் கிடையாது. பல்வேறு படையெடுப்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் காரணமாக தமிழ்நாட்டின் எல்லைகள் மாறிக்கிட்டே இருந்தது. மூவேந்தர்களின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பறந்து விரிந்து இருந்தது. முக்கியமாக ராஜராஜ சோழன் காலத்தில் பார்த்திங்கன்னா இலங்கை மற்றும் தென்னிந்திய பகுதிகளான தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஆகிய பகுதிகளும், வட இந்தியாவின் ஒடிசா மற்றும் கங்கை ஆற்றை ஒட்டிய சில பகுதிகளும் இந்தியாவுக்கு சொந்தமான தீவுகளான லட்சத்தீவுகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகள், மாலத்தீவுகள், இந்தோனேஷியா, மலேசியா போன்ற பகுதிகளும் ராஜராஜ சோழன் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளாகும். தமிழர்கள் வாழும் பகுதியாகவே இருந்து வந்தது. இப்படிப்பட்ட பறந்து விரிந்த இருந்த இந்த தமிழக பகுதிகள் மூவேந்தர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு டெல்லி சுல்தானியர்கள், விஜயநகர பேரரசு, நாயக்கர்கள், மராத்தியர்கள், ஆற்காடு நவாப்புகள் போன்ற அந்நியர்களின் படையெடுப்புகளால் தமிழக நிலப்பரப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கொண்டே வந்தது. இந்த சூழல் தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வணிகம் செய்வதற்காக இந்தியாவுக்குள்ள நுழைய ஆரம்பித்தது. தனது முதல் வேலையான கடற்கரை நகரமான சூரத், மசூலிப்பட்டினம், பம்பாய், கல்கத்தா போன்ற நகரங்களில் வர்த்தக மையங்களை நிறுவ ஆரம்பித்தது. இந்த வரிசையில் விஜயநகர பேரரசு கீழ் இருந்த வெங்கப்ப நாயக்கர் சொந்தமான மதராசப்பட்டினம் அந்த காலகட்டத்தில் அழைக்கப்பட்ட மீனவ கிராமம்னு சொன்னாங்க. அதாவது இன்றைய சென்னையை மிக குறைந்த விலைக்கு வாங்கி 1639ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஒரு வர்த்தக மையத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய முதல் கோட்டையான ஜெய் சார்ஜி கோட்டையை 1644ஆம் ஆண்டு கட்டி வர்த்தகத்தை தொடங்கினாங்க. அதன் பிறகு நிறைய மக்கள் சென்னைக்கு குடியேற ஆரம்பித்தாங்க. இதற்கு சில காரணங்களும் இருந்தது. இதில் ஜெயின் சார்ஜ் கோட்டை இவங்க கட்டிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இவங்களுடைய கோட்டை கட்டுவதற்கு நிறைய தொழிலாளர்கள் தேவைப்பட்டாங்க. இதனால் நிறைய தொழிலாளர்கள் சென்னைக்கு தங்க ஆரம்பித்தாங்க. மேலும் இந்த ஜெயின் சார்ஜ் கோட்டை கட்டி முடிக்கப்பட்ட பிறகு இது மிகப்பெரிய வர்த்தக மையமாக மாறியது. இதனால் நிறைய வணிகர்கள் இங்கே தங்க ஆரம்பித்தாங்க. மேலும் சென்னையில் நிறைய ஸ்கூல் மற்றும் ஹாஸ்பிட்டல் கட்ட தொடங்கினாங்க. இதனால் படிப்பதற்காகவும் சிகிச்சை பெறுவதற்காகவும் சென்னையை நோக்கி அதிக மக்கள் வர ஆரம்பித்தாங்க. நிறைய தொழிற்சாலைகளும் ஆங்கிலேயர் கட்ட ஆரம்பித்தாங்க. வேலைவாய்ப்புக்காகவும் ஏராளமான மக்கள் சென்னைக்கு வந்தாங்க. சென்னை கிழக்கிந்திய கம்பெனி கட்டுப்பாட்டுக்குள்ளே 10 வருஷங்களுக்குள்ள சென்னையோட மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 15,000ஆக உயர்ந்தது. இதன் பிறகு ஜெயின் சார்ஜ் கோட்டைக்கு பக்கத்திலேயே மக்கள் வசிப்பதற்காகவும் 1940ஆம் ஆண்டு ஜார்ஜ் டவுன் உருவாக்கப்பட்டது. இதில் இந்தியர்கள் வாழும் பகுதி, ஆங்கிலேயர் வாழும் பகுதின்னு தனித்தனியாக இருந்தது. இந்தியர்கள் வாழும் பகுதியை பிளாக் டவுன்னு கூப்பிட்டாங்க. இந்த சமயத்தில் தான் இந்தியா பல்வேறு ராஜ்யங்களாகவும் அரசுகளாகவும் பிரிந்து இருந்தது. மேலும் அன்றைய காலத்தில் இருந்து இந்திய மன்னர்களும் தங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க நினைச்ச கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்தியாவை கொண்டு வர ஆரம்பிச்சது. இந்தியாவில் உள்ளூர் ஆட்சியாளரிடம் நட்புறவாக பழகி அவங்களுடைய ஆதரவை பெற தொடங்கியது. அதன் பிறகுதான் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை கைப்பற்ற பல போர்கள் ஈடுபட்டது. குறிப்பாக சொல்லணும்னா 1744ஆம் ஆண்டு முதல் 1763ஆம் ஆண்டு வரைக்கும் 3 கட்டங்களாக நடைபெற்ற கர்நாடிக் வார், 1757 நடைபெற்ற தி பேட்லாக் பிளாசிக், 1764 நடைபெற்ற பேட்டிலாக் புக்சர், 1767 முதல் 1799 வரைக்கும் 4 கட்டங்களாக நடைபெற்ற ஆங்கிலோ மைசூர் வார், 1775 முதல் 1818 வரைக்கும் நடைபெற்ற ஆங்கிலோ மராத்தா வார்,
போன்ற போர்கள் எல்லாம் கிழக்கிந்திய கம்பெனிகளாக ஈடுபட்டு இந்தியாவை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது. இதன் பிறகுதான் தங்களுடைய நிர்வாக வசதிக்காக 1805ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்திலிருந்து பெங்கால் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு 3 பிரசிடென்சியாக பிரித்து ஒவ்வொரு பிரசிடென்சிக்கும் தனித்தனி ஆளுநர்கள் வந்து நியமித்தாங்க. இதில் 1684ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு கீழே இன்றைய தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மலபார் பகுதிகள், கர்நாடகாவின் நெல்லூர் மாவட்டம், உடுப்பி, தட்சிண கனடா ஆகிய மாவட்டங்கள் வந்து ஒரிஷாவோட தெற்கு பகுதியில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகள் இருந்தது. 1684ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மெட்ராஸ் பிரசிடென்சி 1,97,000 சதுர மைல் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய பகுதியாகவே இருந்தது. இப்படிப்பட்ட இந்தியாவை ஆட்சி செய்த கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிற இந்த நிலையில் இந்தியாவை முழுக்க கிழக்கிந்திய கம்பெனி அடக்குமுறையை எதிர்த்து முயற்சிகளும் போராட்டங்களும் வெளிப்பட்டது. 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ரெவிஷன் ஆஃப் 1857ஆம் ஆண்டு இந்திய சிப்பாய்களின் சம்பளத்தை குறைச்சது. பன்றியின் கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கி தோட்டாக்களை பயன்படுத்தியது போன்ற காரணங்களால் ஏற்பட்ட சிப்பாய் கழகம் ஈஸ்ட் கிழக்கிந்திய கம்பெனியின் தொடர்ந்து இந்தியாவை ஆட்சி செய்கிறதுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்துச்சு. மேலும் இந்த சிப்பாய் கழகத்தில் நிறைய ஆங்கிலேய அதிகாரிகளும் கொல்லப்பட்டாங்க. இதன் பிறகு 1858ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வந்தது. இந்தியா நேரடி பிரிட்டிஷ் ஆட்சியின் கட்டுப்பாட்டுக்குள்ள கீழே வந்தது. இதன் பிறகுதான் பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்யும் போது மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படணும் அப்படின்னு பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் எழ ஆரம்பிச்சது. இந்த வரிசையில் ஒரிசா பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு 1935ஆம் ஆண்டு தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படணும்னு கோரிக்கைகள் எழத் தொடங்கியது. இந்த கோரிக்கையின்படி பார்த்தீங்கன்னா முதல்ல பார் கமிட்டி இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஜூன் 1948ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு அது தன்னுடைய அறிக்கையை வந்து அதே ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிட்டது. அந்த அறிக்கையில் மொழிவாரி மாநிலம் அவசியமில்லை அப்படின்னு கூறப்பட்டது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இதற்காக உருவாக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், பட்டாபி, சீதாராமையா ஆகியோர் 3 பேர் சேர்ந்து கமிட்டியும் எஸ்கே தார் கமிட்டியும் சொன்னதையே வலியுறுத்தியது. 1952ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தை தனி மாநிலமாக பிரிக்கணும்னு கூறி பெரிய அளவிலான போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றது. பெட்டி ஸ்ரீராமுலு என்பவர் உண்ணாவிரதம் இருந்து உயிரை விட்டார். இதன் பிறகு 1953ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி ஆந்திரா சுதந்திர இந்தியாவின் முதல் மாநிலமாக உருவானது. இதன் பிறகுதான் சென்னை வந்து ஆந்திராவின் தலைநகராக்கணும்னு ஆந்திர மக்கள் வந்து போராட்டம் வந்து செஞ்சாங்க. அதன் பிறகு சென்னை ஆந்திராவோட தலைநகராக ஆக்க முடியாதுன்னு அன்றைய பிரதமராக இருந்த நேரு நேரடியாக அறிவித்தார். அதன் பிறகு 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி மொழிவாரி மாநில அறிவிப்பு நடைமுறைக்கு வந்தது. இந்த அறிவிப்பின்படி தமிழகம் உள்ளிட்ட 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் உருவானது. மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அவங்க விரும்பிய பேரே அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் மெட்ராஸ் ஸ்டேட் பேரே தொடரும்னு அறிவித்தார் நேரு. இதன் பிறகு தமிழ் வாழும் பேசும் பகுதிகளுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் வேணும்னு நிறைய போராட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அதன் பிறகு அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 1967ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி பல்வேறு தடைகளை தாண்டி மெட்ராஸ் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பேரை மாற்றினார். தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் மாற்றப்பட்டாலும் தமிழகத்தின் எல்லை பகுதிகளை வந்து தமிழகத்தோடு சேர்ப்பதற்கு பல்வேறு போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. கேரளாவின் திருவாங்கூர் ராஜ்யத்திற்கு உட்பட்ட பகுதியை வந்து இருந்த கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளை வந்து தமிழகத்தோடு இணைக்க வேண்டும்னு வாசல் நேசமணி தலைமையில் மிக தீவிரமான போராட்டம் நடந்தது. போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடந்தது. இதில் வந்து 11 தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. இதற்கு அப்புறம் தான் கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட சேர்க்கப்பட்டது. இதே மாதிரி தமிழகத்தோட எல்லை பகுதியில் தமிழகத்தோட இணைக்க நிறைய மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அதில் 2 பேர் சிறையில் இறந்தும் போனாங்க. அதன் பிறகு தான் அமைக்கப்பட்ட பட்டாஸ்கர் பவுண்டரி கமிஷன் படி தமிழகத்திற்கு சேர வேண்டிய சித்தூர், திருப்பதி, நெல்லூர் பகுதிகள் ஆந்திராவுக்கு கொடுக்கப்பட்டது. தேவிக்குளம், நெய்யாற்றங்கரை, பீர்மேடு, நெடுமங்காடு பகுதிகள் வந்து கேரளாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொள்ளைகள் கோலார், தங்கவயல் கர்நாடகா மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டது. இப்படி தான் பல போராட்டங்களையும் உயிரிழப்புகளையும் சந்திச்சு தான் தமிழ்நாடு உருவானது. என்ன நம்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.